அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பட்டையில் நடந்த மீட்டிங்கில் பாஜகவை சேர்ந்த கருப்பு முருகானந்தம் என்பவர் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பயங்கரமான ஆப்படித்திருக்கிறார். உடனே நீங்கள் சங்கியா, நீ பிஜேபிக்காரனா என்று தீர்மானம் பண்ணிடாதீங்க. இது ஒரு ஆதங்கத்தில் போடுற பதிவு. எந்த அளவு பேச வேண்டுமோ, மிரட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் ஹெச் ராஜா அவர்கள். அந்த வேலூர் பெயர்தாங்கி இப்ராஹிம் அவர்கள், இப்படி பலரும் வச்சு செஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் அரசியல் அனாதைகள், கேப்பாரட்டவர்கள், இவர்கள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் அலையக்கூடியவர்கள். இவர்களுக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போடுவது போல போட்டால் அடங்கி விடுவார்கள். இவர் இஸ்லாமியர்களை ஏமாற்றி கொண்டு ஆளுக்கு ஒரு கட்சியும் இயக்கமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற வீக்னஸ் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இவர்கள் ஒருபோதும் ஒற்றுமையாக மாட்டார்கள், எதிர்த்து கேட்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. நீங்கள் மீட்டிங் போட்டால் நாங்களும் போடுவோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இந்த மீட்டிங் என்பதே தேவையற்றது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி, அரசியலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு ஓட்டு வாங்கவும், அவர்கள் நோட்டு சீட்டு வாங்கிறதுக்கு ஆதரவை கூட்டத்தை கூட்டி காட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த மீட்டிங் போகிறதுனால பல போக்குவரத்துக்கு இடையூறு, வர்த்தகர்களுக்கு இடையூறு, பொதுமக்களுக்கு இடையூறு தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இது போன்ற மீட்டிங்கே தேவையில்லை. நீங்களும் போடாதீங்க, அவங்களும் போடாதீங்க. மீட்டிங் போகிறதுனால செலவு தான் மிச்சம், அவதி தான் பண்ணுறாங்க மக்கள். எந்த பயனை அடைய போகிறதில்ல. அந்த மீட்டிங் போகிறத நிப்பாட்டிவிட்டு மக்களை சௌரியமாக சகோதர தத்துவமாக மாற விடுங்க. யார் மீட்டிங் போடாதீங்க. உங்களுக்குள்ள எதிரி மாதிரி காட்டி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி நீங்கள் அந்த கருத்தில் ஒற்றுமையாக இருக்கிற விஷயம் இந்த மக்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லா கட்சியும் இப்போ இன்னைக்கு பிஜேபியுடைய பி டீம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பல்வேறு குறைபாடுகள், இப்படி ஏகப்பட்ட குற்ற பின்னணியில் இருந்தாலும் மற்ற எதிர்க்கக்கூடிய கட்சியும் ஊழல், லஞ்சம், அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கிறனால எல்லாரும் சின்ன திருடன் பெரிய திருடன் எல்லாம் கூட்டணி தான். அந்தரங்கத்தில் வெளியில் எதிரி மாதிரி காட்டிக்கிடுவாங்க. அதனால தான் வழக்குகள் தொடர்கிறார்கள். ஆனால் யாருக்கு தண்டனை வர்றதில்லை. பெரிய 3000 4000 கொலை செஞ்சாலே பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் குற்றங்கள் அதிகரித்து தான் போகுமே தவிர குறைய வாய்ப்பேகளில். இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. குற்றம் செஞ்சாதான், மதம் அருந்தினாதான், கொலை செஞ்சாதான், களவாண்டாதான் அவனுக்கு பதவியும் மதிப்பு மரியாதையும். நீ நல்லவனாக இருந்தால் வீட்டில் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் போக என்னென்ன கேவலப்பட போகிறோமோ இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ஒற்றுமையின் கயிறை பற்றி பிடிக்கவில்லை, வரவில்லை, ஒற்றுமைங்கிற பக்கமே வரல. இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றவே இல்லை. எப்படி ஒற்றுமை ஏற்படும்? நீங்கள் மூட நம்பிக்கையிலேருந்து விலகி வரணும், இணை வைப்பிலேருந்து விலகி வரணும், வட்டியிலேருந்து விடுபடணும், மது அருந்துறது, விபச்சாரம், ஹராமான முறையில் சம்பாதிக்கிற இதை அனைத்தையும் விட்டு முழுமையான இஸ்லாத்தில் வந்தால் தான் நீங்கள் ஒற்றுமை அடைவீங்க. 99% வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. என்னைக்கு நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒற்றுமையில் இஸ்லாத்தை பின்பற்றி ஃபியூராக வர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தைரியம் வரும், எதையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை வரும். அதை விட்டுவிட்டு சும்மா மீட்டிங் போகிறேன்னு சொல்லி போலி வேஷம் போடுறது ஒரு நாளைக்கு மக்களுக்கு தெரியும். நீங்கள் மக்களை ஏமாற்றலாம், படைத்த இறைவனை ஏமாற்ற முடியாது. இது ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன்.
இதனால் என்ன திட்டினாலும் பரவாயில்லை. ஒரு தனி மனிதன் ஒரு இஸ்லாமிய அமைப்பே மிரட்டுகிறார் என்றால் அப்போ உங்களுடைய வீக்னஸ் என்ன நன்றாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் அவர் சொன்ன கருத்துப்படி நீங்களும் மீட்டிங் போடாதீங்க, அவங்களும் மீட்டிங் போட மாட்டாங்க. வர்த்தகர்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, மக்களை நிம்மதியாக இருக்க வைங்க, நாடு நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருப்போம். உங்கள் சுயநலத்துக்காக நாட்டை நாசம் பண்ணாதீங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.